தனது பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் கூறிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் என்னும் பெயரில் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் பெயரை அன்புமணி மீண்டும் பயன்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். பாமகவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான மோதல் போக்கானது தொடர்ந்து நாளுக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கும்பகோணத்தில் நடந்த பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தனது பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் மறைமுகமாக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பாமகவின் 37ஆம் ஆண்டில் 37ஆம் ஆண்டு பாமக பயணத்தை தொடங்கும் பொருட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்கிற ராமதாஸ் அவர்களின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு பாமக தொண்டர்களுக்கு அந்த கடிதத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதியுள்ளார். குறிப்பாக பாமக தொடங்கப்பட்ட நோக்கம் குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் அவர் பல்வேறு தகவல்களையும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பாமகவின் கடந்த கால போராட்டங்கள், 36 ஆண்டுகளாக பாமகவின் செயல்பாடு, பாமக நிறுவனர் ராமதாஸின் செயல்பாடுகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு தொடர்ந்து பாமக அடுத்தகட்ட செயல்பாடுகளுக்காக பாமகவில் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், வாக்குச்சாவடி வாரியாக பூத் வாரியாக தொண்டர் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கிற பல்வேறு கருத்துக்கு தொண்டர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடிதத்தை எழுதியுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைய தினம் கும்பகோணத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தனது பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருந்த நிலையில், இனிஷியலாக வேண்டுமானால் தனது பெயரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்திருந்த நிலையில், இன்றைய தினம் தொண்டர்களுக்கு பாமகவின் 37ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதியோடு பாமக தனது வரலாற்று 37வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதனைத் தொடர்ந்து இக்கடிதத்தை எழுதியுள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருந்தும் அன்புமணி ராமதாஸ் என்கிற பெயரில் தொண்டர்களுக்கு கடிதத்தை எழுதியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.